ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஹீலிங் வேணும். நான் என்னோடய எனர்ஜி லெவல் ரொம்ப டவுனாக இருக்குது, நான் எப்போவுமே வந்து நெகட்டிவாக இருக்கேன். ஸோ எனக்கு லைஃப் ஒரு சேஞ்ச் வேணும். ஸோ நான் கொஞ்சம் மாறணும், என் லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஸோ எனக்கு ஒரு பீஸ் வேணும் அப்படின்னு உள்ளவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். High Priestess, Four of Pentacles, Six of Cups, Hermit, Six of Pentacles, bottom of the deck, Eight of Wands, the Hierophant, Queen of Wands, Star, Seven of Cups, Four of Cups, bottom of the deck, Two of Wands. Change, Lovers, the Rebel, the Misser, Outsider, bottom of the deck, Harmony. ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரெடி. ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸோ நீங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஸோ உங்களோட சைடில் ஒரு தேர்ட் பார்ட்டிங்கிறது ஒரு ஃபெமினின் எனர்ஜி உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபெமினின் எனர்ஜி சொல்லும்போது மேபி உங்களோட மதராக இருக்கலாம், இல்லைங்க வந்து சிஸ்டராக இருக்கலாம், இல்லைங்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஃபெமினின் எனர்ஜினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் க்ரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஃபெமினின் எனர்ஜினால இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் வந்து கீழே போகிறது மாதிரி இருக்கும். 2 ஸ்டெப்பு முன்னோட்டு போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஸ்டெப்பு பின்னோட்டு போயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஃபெமினின் எனர்ஜினால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு ஈக்குவல் கிவன் டே கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு செல்ஃபிஷாக நீங்கள் நின்றுட்டு உண்டு. ஒரு ட்ரூவான ஒரு ஸ்நேகத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு. உங்கள் காதலே ஃபீலிங்ஸ் எமோஷனெலாம் நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஈக்குவல் கிவன் டே கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த தேர்ட் பார்ட்டினால நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே ஸோ அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹெர்மிட் மோடில் வந்துட்டு உண்டு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு க்ரோ கிடச்சிருக்காது. ஸோ ஃபுல்லி நீங்கள் வலி மட்டுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லைஃப்பில் கொஞ்சம் கூட பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆகிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஹெர்மிட் மோடில் வந்துட்டு உண்டு. ஓகே ஹெர்மிட் மோட் சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு வந்து நமக்கு இப்போ நம்ம லைஃப்பில் யார் இம்பார்ட்டன்ட், ஸோ நமக்கு நம்ம லைஃப்பில் இப்போ நம்ம ஜீவிக்கிறோம். ஸோ நம்ம கூட யார் இருக்கணும், ஸோ நம்ம கூட யார் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஸோ அதில் எனக்கு ஒரு தெளிவு வேணும். ஓகே முன்னாடி நீங்கள்
அந்த ஃபேமிலி என்னோட பேச்சு கேட்டு இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ வேறு யாரோட பேச்சு கேட்டுருக்கலாம். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களோட செல்ஃப் லெவலில் உள்ளுக்குள்ளே போய் இன்னருக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் சிந்திச்சுட்டு அப்படி சிந்திக்கக்கூடிய டைமில் உங்களோட மைண்டுக்குள்ளே என்ன வந்துட்டுனா, ஸோ எனக்கு இந்த பர்சன் தான் எனக்கு இம்பார்ட்டன்ஸு. ஸோ எனக்கு இந்த பர்சன் என் லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் என்னால் பீஸாக இருக்க முடியும். ஸோ எனக்கு பீஸுங்கிறது இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு. ஸோ இந்த பர்சனை பற்றி பேசும்போது, இந்த பர்சனை பற்றி நினைக்கும் போது மட்டும்தான் என் லைஃப்பில் எனக்கு சந்தோஷங்கிறது கிடைக்குது. ஸோ எனக்கு இந்த பர்சன் தான் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், இந்த பர்சன் தான் எனக்கு பீஸ் சொல்லும்போது இந்த பர்சனை பற்றி நினைக்கும் போது எனக்கு போது சந்தோஷம் இருக்குது. இவங்களை பற்றி நினைக்கும் போது அந்த நாளே எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு அப்படி உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் 24/7 நீங்கள் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க கூட வந்து என்ன சொல்லுது, ஸோ அவங்க கூட நல்ல நல்ல மூமெண்ட்லாம் திங்க் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ஃபெமினி எனர்ஜினால. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த பர்சனுக்கு உங்களுக்கும் நடந்து நல்ல நல்ல மூமெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அதே திங்க் பண்ணி இந்த பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே திங்க் பண்ணி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ அவங்கள ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்குறது, லாஸ்ட் சீன் எடுத்து பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் போய் பார்க்குறது. ஸோ அந்த உங்களுக்கு அது தெளிவு கிடச்சிട്ടുണ്ട്. எனக்கு இந்த பர்சன் தான் பீஸ், நீங்கள் இன்னருக்குள்ளே போய் நீங்கள் ரியலைசேஷன் கிடச்சிട്ടുണ്ട്. எனக்கு இவங்க தான் இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துவிட்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே நம்ம ஒரு மெசேஜ் பண்ணி பார்த்தா என்ன, நம்ம ஒரு கால் பண்ணி பார்த்தா என்ன, ஸோ நம்ம ஒரு மெசேஜ் பண்ணுவோமா இல்லை நம்மளே வெளியே போவோமான்னு ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்துட்டு. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இந்த பர்சனுக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த இன்னருக்குள்ளே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிട്ടുണ്ട്. எனக்கு இந்த பர்சன் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு இந்த பர்சன் தான் பீஸ். என் லைஃப்பில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க, எத்தனையோ பேர் இருந்தாலும் எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் எனக்கு என் லைஃப்பில் பீஸுங்கிறது இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கிடச்சிട്ടുണ്ട്. ஸோ இது உங்களோட எனர்ஜி. நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு, கால் பண்ணி பார்க்கலாமா, ஒரு மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா, நீங்கள் ரெடி ஆகிட்டு. ஓகே, ஸோ இந்த பர்சனோட எனர்ஜி பார்க்கலாம். ஓகே, இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணி கொடுக்குற காரணம் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஓகே ஓகே டிஃப்ரெண்ட் இப்போ என்ன உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கலாம். இண்டிவிஜுவலுமே டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு சமூகத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இவங்க போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து ஸ்டார் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் ஸ்டாரு, இவர் வந்து இவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், இவர் பழகிற விதமாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாருமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஒரு 100 பேர் கூட்டத்தில் இருந்தால் கூட அந்த பர்சனோட கேரக்டர் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும். ஸோ இவரோட சிரிப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே அட்ராக்ட் பண்ணும். இவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், இவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கலாம், எப்போவுமே இவரை சுற்றி ஒரு கேங் இருக்கும், எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கிற கேரக்டராக இருக்கும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிற கேரக்டராக இருக்கும், எவ்வளோ தான் வலி வேதனை இருந்தாலும் எப்பவுமே சிரிச்சிட்ருக்கூடிய கேரக்டராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படி இவர் ஸ்டார் சொல்லும்போது அவருக்கு நிறைய ஆஃபர் உண்டு. அப்போ இவருக்கு அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இவர் இந்த ரிலேஷன்ஷிப் இவர் தான் செப்பரேஷன் ஆக்கிடுண்டு. இதனால் இவர் செப்பரேஷன் ஆக்கியிருக்காங்க. இவர் உங்கள் மேலே இஷ்டம் இல்லாமல் ஸ்நேகம் இல்லாமல் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கலை. இவருக்கே பயங்கர இஷ்டம் உண்டு, பயங்கர ஸ்நேகம் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு ஏங்குறீங்களோ அது ஈக்குவல் இந்த அளவு இந்த பர்சன் உங்களுக்காக ஏங்குறாங்க. பட் இவர் ஒரு சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து இவர் ஃபேமிலிக்காகவும் சமூகத்துக்காகவும் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அப்போ இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிடுச்சு. அப்போ இவருக்கு ஆஃபர் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, அப்போ இப்போ சரி ஓகே இவருக்கு இப்போ இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிருக்குது, இவருக்கு ஆஃபர் உண்டு, ஆஃபர் வந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, ஏதாவது ஒரு ஆஃபர் இவர் ஏற்றுக்கலாம்ல, இப்போ இவருக்கு வேறு யாருக்காவது ஒரு ஆஃபர் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு வாங்குறதா இருக்கட்டும், அப்படி நினைக்கக்கூடிய டைமில் இவர் எந்த ஒரு ஆஃபர் வாங்குறதுக்கு ரெடி இல்லை. டோட்டலாக ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன். ஏன்னா இவருக்கு வந்து இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க. ஸோ அது டோட்டலாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் விட்டு மூவ் ஆன் பண்ணாதானே நமக்கு வந்து அடுத்து ஒரு ஆஃபர் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்போம். பட் இவரால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இவர் வந்துட்டு, இவர் ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன் வந்துட்டு. ஏன்னா இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகி போயிருக்கு. இவருக்கு உங்களோட தாட் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. இந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியலை, மூவ் ஆன் பண்ண முடியலை. உங்கள் தாட் வந்துகிட்டே தான் இருக்குது. இவருக்கு ஆஃபர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இவரால் வந்து மூவ் ஆன் பண்ண முடியவே இல்லை. ஓகே, அப்படி நினைக்கக்கூடிய டைமில் இவர் டோட்டலாக ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன் வந்துட்டு. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் எந்த ஒரு ஆஃபர் வாங்குறதுக்கு இவர் ரெடி இல்லை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில்
ஒரு ஆள் வந்து ஃபுல்லாக ஃபெமினின் எனர்ஜியில் இருக்கிறீங்க, ஒரு ஆள் ஃபுல்லாக மஸ்குலின் எனர்ஜியில் எடுத்துக்கிறீங்க. ஃபெமினின் எனர்ஜி சொல்லும்போது ஒரு ஆள் ஃபுல்லாக எமோஷ்னலாக வீக்காக இருந்திருக்கலாம், ஒரு ஆள் கொஞ்சம் எமோஷ்னலாக பேலன்ஸாக இருக்கலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எமோஷ்னலி 2 பேருமே பேலன்ஸில் வரணும். இவங்க 2 பேருமே எப்போவுமே வந்து நீ ஒரு ஆள் மட்டும் அன்பை கொடுத்துட்டு, ஒரு ஆள் மட்டும் என்ன சொல்கிறது, ஒரு ஆள் மட்டும் அன்பு கொடுத்துட்டு ஒரு ஆள் மட்டும் வாங்கிட்டோம் அந்த மாதிரி இருந்திருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். பட் இங்கே வந்து நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதில் ஒரு ஆள் ஃபுல்லி மஸ்குலின், ஒரு ஆள் ஃபுல்லி ஃபெமினின். ஸோ 2 பேருக்கும் எமோஷ்னலாக நீங்கள் பேலன்ஸ் வரணும். வந்தால் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு க்ரோ கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் இன் அண்ட் இனியாக எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகணும், அவங்களுக்கும் இன் அண்ட் இனியாக எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகணும். ஸோ 2 பேருமே வந்து ஸ்ட்ராங், இப்போ என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வரணும். ஓகே, അപ്പോൾ ഇവർ കറണ്ട് സിറ്റുവേഷനിൽ ഇവർ സ്റ്റക്ക് സിറ്റുവേഷനിൽ വന്നിട്ടുണ്ട്, ഇവർക്ക് ഒരു ക്ലാരിറ്റി ഇല്ലാത്ത സിറ്റുവേഷനിൽ വന്നിട്ടുണ്ട്, ലൈഫിல் என்ன நடக்குது தெரியாத சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு ஆஃபர் வருது, எந்த ஒரு ஆஃபர் ஏற்றுக்க முடியலை, யாரையும் வந்து யாருக்கு கமிட்மெண்ட் கொடுக்கவும் முடியல, யாருக்கும் வரக்கூடிய கமிட்மெண்ட் வரக்கூடிய ஆஃபரை ஏற்றுக்க முடியல, ஒரு ஸ்டக் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு. ஓகே ஓகே, அப்போ இவருக்கு லைஃப்பில் இவருக்கு என்ன நடக்குது, இவருக்கு ஒரு ஐடியா இல்லை லைஃப்பில் என்ன நடக்குது, ஏன் என்னால் வந்து இந்த போர்ஷனை மூவ் ஆன் பண்ண முடியலை. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மிஸ்ஸர் கார்டு வந்துட்டு. ஸோ இவருக்கு லைஃப்பில் எல்லாம் இருக்கலாம், இவருக்கு லைஃப்பில் இவருக்கு எதிர்பார்த்த மாதிரி இவருக்கு ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கலாம், எல்லாமே இவருக்கு இருக்கலாம். இவருக்கு எல்லாமே இருந்தும் இவர் உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா உங்களை மூவ் ஆன் பண்ண முடியலை, மறக்க முடியலை. உங்களை மறந்தால் தானே அடுத்த ஆஃபர் கொடுக்க முடியும், அடுத்த ஆஃபர் ஏற்றுக்க முடியும். ஸோ உங்களை மறக்காமல் மைண்டுக்குள்ளே எப்பவுமே நீங்கள் இருக்கிற பட்சத்தில் இன்னொரு ஆஃபர் நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல, இன்னொரு ஆஃபர் கொடுத்து நம்ம நிம்மதியாக வாழ முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைமில் இவர் வந்து உங்களை திரும்பி பார்க்குறாரு, ஏன் என்னால் மறக்க முடியல, ஏன் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல. எனக்கு 9 ஆஃப் கப்ஸோட எனர்ஜி, இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது, நமக்கு லைஃப்பில் எல்லாமே இருந்தும் ஏன் மறுபடியும் இந்த போர்ஷனை பற்றி நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம், ஏன் மறுபடியும் இந்த போர்ஷனோட முகம் நமக்கு மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது, ஏன் இந்த போர்ஷன் இல்லாமல் நம்ம லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, அந்த போர்ஷன் அப்படி என்ன ஸ்பெஷல், ஏன் இவங்களை என்னால் மறக்கவே முடியல, ஏன் என்னால் மோர் ஸ்டாக் சிச்சுவேஷன் அப்படி மூவ் ஆன் பண்ண முடியல சொல்லும்போது இவங்க உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் வந்து இவரோட எனர்ஜி பார்த்திங்கன்னா இவர் மூவ் ஆன் பண்ணவே முடியலை, மறக்கவும் முடியலை. எப்பவும் உங்கள் திங்கிங் வந்துகிட்டே இருக்குது, எப்பவும் உங்கள் தாட் வந்துகிட்டே இருக்குது. அப்படி எப்பவும் மைண்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க சொல்லும்போது இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்னு இவர் நினைக்கிறாரு. என்னால் இவங்களை தள்ளி என்னால் வேறு யாரையும் நினைக்க முடியாது, எனக்கு எப்பவுமே இவங்க வேணும். ஸோ அப்போ இவர் வந்து இந்த ரிலேஷன் இவர் வந்து இப்போ முன்னாடி இவர் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே இவர் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தால் சொல்லி இப்போ இவர் வந்து பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணார், நெகட்டிவாக அக்செப்ட் பண்ணார். இவரோட மைண்டுக்குள்ளே இப்போ என்ன வந்துட்டுனா, ஸோ இப்போ லைஃபாக இருக்கட்டும், ஸோ லைஃப்பில் வந்து பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம பாசிட்டிவை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணுமோ அதே மாதிரி நெகட்டிவை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம இப்போ இங்கே வந்து எல்லாரோட பாதைகள் வந்து இங்கே தனி. ஸோ யாரும் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே எல்லாரோட பாதைகளும் இது இவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் இருக்காது, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் இருக்காது. ஸோ இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களோட பயணங்கள் தனி, ஒவ்வொருத்தரோட பாதைகள் தனி. ஸோ நம்ம யாரை கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு அவங்கவுங்க தலையில் என்ன எழுதியிருக்கும், ஸோ அவங்கவுங்க கர்மாவை ஃபேஸ் பண்ணது அவங்கவுங்க லைஃப் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம அனுபவிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு வலி அனுபவிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கிறோம்னா ஸோ நம்மளோட தலையெழுத்து நம்மளோட கர்மா நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட சுச்சுவேஷனுங்கிறது அது யாருக்குமே தெரியாது. முழுக்க நம்மளோட வலி வேதனைங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அது ஃபேமிலிக்காகவோ சமூகத்துக்கோ நம்மளோட ஃபுல் வலியும் தெரியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தலையெழுத்துருக்கு, அவங்களுக்கு கர்மா இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை நம்ம ஜீவிக்காமல் இருக்கிறோம். ஸோ இவர் வந்து இவருக்கு பிடிச்ச ஒரு லைஃப் இவர் சூஸ் பண்ணாலும் இவர் சமூகத்தை பார்த்துருப்பாரு, ஃபேமிலி பார்த்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து இவருக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை இவர் ஜீவிச்சிருக்க மாட்டார். ஓகே, பட் இது நமக்கு லவர்ஸ் கார்டு சொல்லும்போது நீங்கள் 2 பேருமே வந்து சோல் டு செவல் 2 பேருமே கனெக்டட். ஸோ 2 பேராலையும் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். 2 பேரால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியும், இதுவராலையும் மூவ் ஆன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மென்டலி பிசிக்கலி எமோஷனலி 2 பேரும் பயங்கரமாக 2 பேருமே கனெக்டட். ஓகே, அப்போ இவரோட மைண்டில் என்னென்னா இப்போ இவருக்கு என்னென்னா இப்போ ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது இப்போ நம்ம வந்து நம்மளை யாரு கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு இப்போ நம்ம பிறந்திருக்கோம், நம்ம என்ன வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம இஷ்டப்படியான ஒரு நமக்கு யார்
நமக்கு சோலுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க நம்ம லைஃப்பில் இருக்கும்போது நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு அது என்னோட தலையெழுத்து. ஸோ இந்த ஒரு போர்ஷன் எனக்கு வந்திருக்காங்க. ஸோ எனக்கும் அவங்களுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை சமூகம் அஸ்பெக்ட் பண்ணாது, ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணாதுன்னா நான் எனக்கு என்னோடய சுச்சுவேஷன்ஸ் அப்படி. ஓகே, என்ன தான் சுச்சுவேஷனாக எவ்வளோ தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ நெகட்டிவான சைடு இருக்கட்டும், பாசிட்டிவான சைடு இருக்கட்டும், என்ன தான் இருந்தாலும் எனக்கு இந்த பர்சன் என் கூட இருக்கும்போது என்னோடய சோல் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. என்னை ஃபுல்லி புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் தான். பட் எனக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கட்டும், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் இருக்கும்போது அது உண்மையாகவே என் லைஃப்பில் நான் சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு கிடைச்ச ஒரு லவ் எனக்கு எங்கேயுமே கிடைச்சிட்டில்ல. ஸோ இந்த பர்சன் என்னோடய லைஃப்பில் ஸ்பெஷல். இவங்க தான் எனக்கு லைஃப்பில் வேணும், இவங்க தான் எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்கணும். இவங்க இருந்தால் மட்டும்தான் என்னோட சோல் சந்தோஷமாக இருக்குது. ஸோ வேறு யார் என் லைஃப்பில் இருந்தாலும் எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது. இவங்கள மாதிரி ஒரு கேர் பண்ணிக்கிறதுக்கு, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, என்னோட மைண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்கள மாதிரி யாருமே என் லைஃப்பில் கிடைக்கல. ஸோ இப்போ இந்த பர்சன் என் லைஃப்பில் என்ட்ரு ஆகிருக்காங்கன்னா, பட் உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய நெகட்டிவான சுச்சுவேஷன் இருக்குது, நிறைய கார்மிக் இருக்குன்னா ஓகே, எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு லைஃப்பில் வேணும். அந்த ஒரு கிளாரிட்டிக்கு இந்த பர்சன் வந்துட்டு. ஓகே, அப்போ முன்னாடி இவர் சமூகத்துக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லைனா ஃபேமிலிக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லைனா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் என்ன தான் எவ்வளோ தான் உங்களை இக்னோர் பண்ணாலும், எவ்வளோ தான் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த பர்சனில் மூவ் ஆன் பண்ண முடியலைன்னு நினைக்கும் போது ஓகே, என்னோட சோலுக்கு இவங்களை எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு இவங்க லைஃப்பில் நான் அக்செப்ட் பண்ணணும், எனக்கு இவங்க வேணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இவர் உங்களுக்கு திரும்பி பார்க்குறாரு. இவருக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்டு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கட்டும், என்னோட சோலுக்கு இவங்க இருந்தால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னு சொல்லும்போது இவருக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்டு. அப்படி நினைக்கக்கூடிய டைமில் இவர் இப்போ என்ன சொல்லுது, இவர் உங்களுக்கு திரும்பி பார்க்குறாரு. ஸோ இவருக்கு இந்த கார்டு பார்க்க நமக்கு தெரியுதுல்ல. ஸோ இவருக்கு எல்லாமே இருக்கலாம், இவருக்கு கண்ணுகோமனு இவருக்கு எல்லாமே இருக்குது. பட் இவருக்கு அது எதுவுமே ஒரு நிம்மதியை கொடுக்கல, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. ஸோ உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஸோ இவங்க உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி லாங் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். மேபி 6 மந்த் ஒரு 1.5 வருஷம் அந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி ஒரு லாங் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஸோ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ள என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆகி போனது நான் தான். பட் ஒரு ஃபியர் உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப் என்னால் செப்பரேஷன் ஆச்சு, நான் தான் அந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆக்கிட்டு போனேன். பட் நீங்கள் எமோஷனலி கனெக்டட் தான் அந்த பர்சன் கூட. ஸோ நீங்கள் 24/7 நீங்கள் இவங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவரோட மைண்ட் என்னன்னா இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி லாங் செப்பரேஷன் ஆகிட்டு இருக்கு, நான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கேன், இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கையை விட்டு போயிடுமோ, உங்கள் லைஃப்பில் வேறு யாராவது என்ட்ரி கொடுத்துருவாங்களோ, ஒரு ஃபியர் உண்டு இந்த பர்சனுக்கு. அப்படி ஃபியர் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சனுக்கு உங்களை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, உங்களை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, உங்களை பற்றி ஒரு டீட்டெயில் அறிய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்துட்டு. ஓகே, வந்துட்டு. பட் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா உங்களை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த பர்சனுக்கு கிடைக்கல. அப்போ இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே என்ன வந்துட்டுன்னா இவங்க நம்மளை மறந்து இவங்க முன்னாடி மாதிரி கிடையாது, இவங்க மாறிட்டாங்க, இவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க நம்மளை இனி அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஃபியர் உண்டு இந்த பர்சனுக்கு. பட் நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு பவுண்டரி செட் பண்ண இந்த பர்சனுக்காக நீங்கள் எமோஷனலி கனெக்டட் தான். உங்களாலே மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணிக்க ரெடி ஆகிட்டு படுத்த பர்சனுக்கு இது தெரியாது. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்டு, எந்த ஒரு ஆஃபரும் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை, எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எவ்வளோ ப்ராப்ளமாக இருக்கட்டும், எவ்வளோ கார்மிக் இருக்கட்டும், எவ்வளோ நெகட்டிவ் இருக்கட்டும், ஸோ உங்களை அக்செப்ட் பண்ணணும்னு முடிவு வந்துட்டு. ஏன்னா நீங்கள் கொடுத்த ஒரு அன்கண்டிஷன் லவ் வேறு யாருக்கிட்ட இந்த பர்சனை கிடச்சிட்டு, நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் கிடச்சிட்டு இல்லை, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த பர்சனை வேறு யாரும் புரிஞ்சுக்கல. உங்ககிட்ட கிடைச்ச ஒரு சேஃப் ஃபீலிங் இவருக்கு வேறு யாருக்கிட்டே கிடைக்கல.
ஓகே. அப்போ இவருக்கு வந்து இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் ஃபேமிலிக்காக முன்னாடி இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாச்சுன்னா ஃபேமிலி போட்டிருக்க கட்டாக இருக்கட்டும், இல்லைனா சமூகம் போட்டிருக்க கட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லா கட்டையும் உடச்சி எரிஞ்சிட்டு உங்களை வந்து மீட் பண்ணணும்னு இந்த பர்சன் ரெடி ஆகிட்டு உண்டு. ஓகே. ஏன்னா இந்த ஃபேமிலி ரூல்ஸ் போட்டுட்டு, சமூகம் ரூல்ஸ் போட்டுட்டு, 1000 பேர் எல்லாரும் எந்த ரூல்ஸ் வேணாலும் போட்டுட்டு, பட் என்னோட சோலுக்கு யார் இஷ்டமோ அவங்க தான் என் லைஃப் எனக்கு வேணும். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், எனக்கு என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட். இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் செல்ஃப் லவ் பண்ணுறாரு. அதனால தான் இவர் எல்லாத்தையும் பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுறாங்க இந்த பர்சன். அதனால தான் இந்த என்னதான் செல்ஃப் லவ் பண்ணுற ஒரு ஃபியர் உண்டு, உங்களை நினைக்கும் போது ஒரு ஃபியர் உண்டு. மற்றபடி இவர் வந்து செல்ஃப் லவ் பண்ணுறதுனால தான் இவருக்கு முன்னாடி இவர் ஃபேமிலி பார்த்துட்டு இருந்திருக்கலாம், சமூகத்தை பார்த்துட்டு இருந்திருப்பார். கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஃபேமிலியும் பார்க்கல, சமூகத்தை பார்க்கல. எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட லைஃப் நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும், என்னோட லைஃப் எனக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும், எனக்கு யார் ரூல்ஸ் போடக்கூடாது, அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு. ஓகே. கரண்ட் சுச்சுவேஷன் இவர் அடிப்பொலியாக செல்ஃப் லவ் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் உங்களை சேசிங் பண்ணுறாங்க, இவர் வந்து உங்களை சேசிங் பண்ணுறாங்க. அது மட்டும் 10 ஆஃப் கப்ஸ் நீங்களும் அவங்களும் சேரும் போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். நீங்கள் 2 பேரும் சேரும்போது அந்த இடத்துல வந்து அந்த லைஃப் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஒரு பிரகாசமாக இருக்கும். 10 ஆஃப் கப்ஸாக வந்துருக்கும். நமக்கு இந்த இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ 666 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 444 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகும். 666 444 பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் உங்களை சேசிங் பண்ணுறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் 24 உங்களுக்கும் நீங்கள் பீஸுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் பீஸே இல்லாமல் இருக்கும். லாஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த ஒரு போர்ஸ் தான் எனக்கு லைஃப்பில் பீஸ், இந்த ஒரு போர்ஷன் என் கூட இருந்தால் தான் எனக்கு பீஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் 24/7 அந்த போஸ்டோட தாட்லேயே நீங்கள் ஜீவிச்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. இப்போ நான் என்ன சொல்லேன்னா, ஆல்ரெடி இந்த போர்ஷன் உங்களை சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த போர்ஷன் கண்டிப்பாக வந்து இவங்க தான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆக்கிட்டு போனாங்க. இன்றைக்கி உங்களுக்கும் அவங்களுக்கு லாங் செப்பரேஷன் ஆகிருக்குன்னா காரணம் அது இவர் தான். அப்போ இவராக வருவார், இவர் ஆல்ரெடி உங்களை வந்து சேசிங் பண்ணுறாரு, இவருக்கு ஒரு ஃபியர் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டாம், கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணதான் அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த பர்சன் உங்களுக்கு இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அது மட்டும் நமக்கு சேஞ்சுன்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டோட மீனிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் இன்னியாக பேலன்ஸ் ஆகணும், அவங்களுக்கு இன்னியாக பேலன்ஸ் ஆகணும், எமோஷனலி 2 பேருமே பேலன்ஸ் ஆகணும். ஓகே. இப்போ எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலின் எனர்ஜி இருக்குது, ஃபெமினின் எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த 2 எனர்ஜி எப்போ யாருக்கு பேலன்ஸ் ஆகுதோ அவங்க லைஃப்பில் வந்து அவங்க நல்ல ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ஓகே. அவங்க செல்ஃப் லவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இந்த இன்னியாக வந்து பேலன்ஸ் ஆகுறது வந்து அது வந்து நமக்கு செல்ஃப் லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது இன்னியாக பேலன்ஸ் ஆகும். அப்போ செல்ஃப் லவ்னு சொல்லும்போது அது வந்து இன்னர் ஒர்க்கை பேஸ் பண்ணியாக இருக்குது. நிறைய பேருக்கு செல்ஃப் லவ்னு என்னென்னு தெரியவே இல்லை. செல்ஃப் லவ்னு இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் லவ்னு சொல்லும்போது நம்ம வந்து எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம வந்து ஒரே எனர்ஜியில் நம்ம இருக்கணும். இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நல்ல சுச்சுவேஷனாக இருக்கட்டும். ஸோ 2 சுச்சுவேஷன்லையும் உங்கள் எமோஷனல் வந்து பேலன்ஸ் ஆகிருக்கணும். உங்களோட எனர்ஜி லெவல் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கணும், சேமாக இருக்கணும். இப்போ எப்படி இருக்குது, எனர்ஜி லெவல் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பர்சன் இப்போ உங்கள் லைஃப்பில் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ உங்களை விட்டு போனாலும் அதையும் அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கணும். இவங்க என்னை விட்டு ஏன் போயிட்டாங்க, அப்போ நீங்கள் அந்த எனர்ஜி லெவலை நீங்கள் டவுன் ஆக்கக்கூடாது. உங்களோட எனர்ஜி லெவல் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும். உங்கள் லைஃப்பில் யார் வந்தாலும் சரி, போனாலும் சரி, உங்களோட எனர்ஜி லெவல் எப்போவுமே ஹையாக இருக்கும். அதுக்கு அப்போ உங்களோட எனர்ஜி லெவல் எப்போவுமே ஹையாக இருக்கும்னா நீங்கள் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆனால் மட்டும் இந்த ஒரு விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகணும். உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷனையும் அக்செப்ட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஒர்க் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், இன்னர் ஒர்க் பண்ணணும். இன்னர் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆவீங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருப்பீங்க, அதே கெட்ட விஷயங்கள் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருப்பீங்க. உங்களுக்கு எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, சேடாக இருப்பீங்க, டிப்ரெஷனாக இருக்கீங்க. எனக்கு இந்த சுச்சுவேஷன் நடந்துச்சு, எல்லாருமே நல்லா இருக்காங்க, நான் மட்டும் தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் லைஃப் மட்டும் இவ்வளோ மோசமாக இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ண உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷ்னலி இன்னியாக பேலன்ஸ் ஆகும். இன்னியாக பேலன்ஸ் ஆகும்போது உங்கள் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருப்பீங்க.
அது மரணமாக இருந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களா இருக்கட்டும் அதையும் அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருப்பீங்க. இந்த பர்சன் வந்தாலும் அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருப்பீங்க. இவங்க உங்களை விட்டு போனாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருப்பீங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் நம்ம எமோஷனலி பேலன்ஸ் சொல்லுவோம். இந்த சுச்சுவேஷன் நீங்கள் வரணும்னு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும். செல்ஃப் லவ்ங்கிறது மெடிடேஷனை பொறுத்தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய மெடிடேஷன் உங்களுக்கு செல்ஃப் லவ்வோட என்னன்னு காட்டி கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களையும் சேஞ்ச் பண்ணணும், இவங்களையும் சேஞ்ச் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருக்குமே சேஞ்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே ஒரு நாள் ஃபுல்லி மஸ்குலின் நினச்சிருக்கீங்க, ஒரு ஆள் ஃபுல்லாக ஃபெமின் நினச்சிருக்கீங்க. ஒரு ஆள் மட்டுமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் ஒரு ஆள் வந்து அதை வாங்கிட்டு அப்படியே இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அங்கே வாங்கிட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து எமோஷ்னலி பேலன்ஸ். இவங்களுக்கும் சேஞ்ச் வேணும், உங்களுக்கும் சேஞ்ச் வேணும். ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த எனர்ஜி யாருக்கு ரெஸ்னேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.